வணக்கம். தற்பொழுது நீங்கள் மதுரையின் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் எப்படி இருக்கிறது? தற்பொழுது சூழல் என்ன? ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று குறிப்பா நம்ம இப்ப இருக்கக்கூடியது மதுரை தமுக மைதானம் எதிர்ப்புறத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு தடை நீக்க கோரி போராட்டம் வலுத்த நிலையில் தற்போது மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள் குறிப்பிட்டு சொல்ல போனால் அனைத்து கல்லூரிகளிலுமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இங்கு மட்டும் சுமார் குறிப்பிட்டு 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இருக்காங்க. குறிப்பாக 5,000 மாணவிகள் மட்டும் இந்த அமர்ந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றது நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் தொடர்ந்து மாணவர்கள் வருகை தந்து கொண்டேதான் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அலங்காநல்லூர் பகுதியில் கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த அமைதி போராட்டத்தின் போது அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த அமைப்புகள் மற்றும் மாணவர்கள் மாடுபிடி வீரர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு இந்த போராட்டம் குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அதே அறப்போராட்டத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களது முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்பட பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து தடை செய்ய வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. நம்ம தரப்புல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்களோட நிலை என்ன, அவங்களுக்கு எவ்வளவு அழைப்புகள் விடப்பட்டுச்சு அப்படின்றத குறித்து நம்ம கேட்கலாம். சொல்லுங்க, இப்ப தற்போது இங்க ஆர்ப்பாட்டம் வந்ததுக்கு உங்களுக்கு எந்த விதமான அழைப்புகள் எப்படி விடப்பட்டுச்சு? நீங்க இங்க கூடுற இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறதுக்கு காரணம் என்ன? இணையதளங்கள் தான் ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. ஏன்னா வாட்ஸ்அப் மூலமே எல்லாருமே இங்க சேர்ந்துட்டோம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியான்னு சொல்றாங்க. ஆனா தமிழும் சரி, தமிழகமும் சரி, தமிழரும் சரி, இந்தியாவில தனியா தான் பார்க்கப்படுறாங்க. இப்போ இங்க கூட இருந்து கத்தி போராட்டம் பண்ணி எந்த பிரச்சனை இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமா நாங்க மத்திய அரசு ஸ்டேட்டா தாக்குற மாதிரி ரயில் மறியல் பண்ண போறோம். இதான் எங்களோட அடுத்த கோரிக்கையாவும் இருக்கு. அமைதியா போறதுனால அடங்கி போறதுனால அர்த்தம் இல்ல. ஆட ஆரம்பிச்சா அடக்க ஆளே இருக்காது. தற்போது நமது தொடர்ந்து இந்த மாணவர்கள் தமிழன் என்ற வெறியுடன் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தடை நீக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம கூட இன்னொரு இளைஞர் இருக்கிறாரு. அவர் ஒரு மாடுபிடி வீரரும் கூட. அவர்கிட்ட கேட்கலாம், எந்த மாதிரி மனநிலையில் அவர் இருக்கிறார் சொல்லுங்க. இந்த ஜல்லிக்கட்டு தடையால தற்போது மாணவர்கள், அதாவது மாடுபிடி வீரரான மாடுகளுக்கு உங்களோட மனநிலை என்ன? அதாவது நாங்க மாணவர்கள் மட்டும் கிடையாது, மாணவர்களை மீறி மாடு பிடிக்கிறவங்க. நாங்க படிக்கிறதுனால இதை பயந்து ஓடுவோம்னு நினைக்க வேணாம். இவங்க நினைக்கிறாங்க போலீஸ் இறக்குறேன்னு பயந்து போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மாடுக்கே பயப்படாம பிடிக்கிறவங்க லத்திய பத்தினி பயந்து ஓட மாட்டோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு நடத்தணும், பீட்டாவை தடை செய்யணும். அதே எங்களோட முழு கோரிக்கை. மாணவர்கள் எப்பயுமே நான் ஓய மாட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கை ரயில் மறிக்கிறது எங்க நடவடிக்கை. அடுத்து மத்திய அரசு ரயில் மறிப்போவதுக்கு முற்றிலும் கண்டிப்பா தற்போது இங்க இருக்கக்கூடிய மாணவரான மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு நீதி கிடைக்கிறது போராட்டத்தில் ஈடுபட போதாக தகவலை அடிச்சிருக்காங்க. இந்த தமுக மைதானத்தில் எதிர்ப்புறத்தில் உள்ள நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேர் இந்த பகுதியில் வந்த வண்ணமே இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஜல்லிக்கட்டு பேரணி இன்னும் சுமார் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை அந்த நிலையிலேயே இருந்து வருகின்றனர். மேலும் இருக்கக்கூடிய பதாகைகளை தங்களால் பார்க்க முடிகிறது. அனைவரும் பீட்டா அமைப்பிற்கும் மத்திய மாநில அரசியலை கண்டித்தும் தொடர்ந்து கோஷங்களிட்டும் பதாகைகளை கையில் இட்டுக் கொண்டும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறதை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. மேலும் பெண்கள், அதாவது மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மேலும் அலங்காநல்லூர் பகுதியில் போராட்டமானது வலுவடைவதற்கு காரணம் அலங்காநல்லூர் பகுதியில் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை குண்டுக்கட்டாக தூக்கி நடத்திய ஒரு கைது செய்ததற்கான காரணம்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தெரிவிக்கிறது குறிப்பிடத்தக்கது.